यस्य भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वभिचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीं नृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। சபாயே இன்றைய தினம் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்து ஸ்தோத்திரத்தில் 16வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தானுசந்தானம். அதாவது சஞ்சிந்தயந்த்யகிலஹேய விபக்ஷபூதம் சாந்தோதிதம் சமவதா ஹிருதயேன தன்யாஹ நித்யம் பரம் வரத சர்வகதம் சுசூக்ஷ்மம் நிஷ்பந்த நந்ததுமயம் பவதஸ்வரூபம் அப்படின்னு ஸ்லோகம். இதனுடைய அன்வய கிரமம் பார்த்தோம்னாக்கா, ஹே வரத தன்யாக சமவதாக ஹிருதயேன அகிலஹேய விபக்ஷபூதம் நித்யம் பரம் சர்வகதம் சுசூக்ஷ்மம் நிஷ்பந்த நந்ததுமயம் பவதா ஸ்வரூபம் சாந்தோதிதம் சஞ்சிந்தயந்தி அப்படின்ற மாதிரி அன்வயக்கிறோம். சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை பற்றி விஷதமாக சொல்லிருக்கார். எம்பெருமானை நம்ம தியானிக்கிறோம்னாக்கா ஆத்மஸ்வரூப குணங்களை நம்ம தியானிப்போம். அப்படிப்பட்ட திவ்யாத்மஸ்வரூபம் எப்படி இருக்குது, எப்படிப்பட்ட திவ்யாத்மஸ்வரூபத்தை எந்த நிலையில் தியானிக்கிறா, எந்த நிலையில் தியானிச்சாக்கா கொஞ்சம் உத்கிருஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் பிரதானமாக சாதிக்கிறார். அப்படின்னாக்கா சாந்தோதிதம் நித்யோதிதம், அதான் நித்யோதிதம் சாந்தோதிதம் அப்படின்னு தியானிக்கிற விஷயங்களில் 2 விதம் இருக்குது. இதில் நித்யோதிதம்னா என்ன, சாந்தோதிதம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நித்யோதிதம்னாக்கா நித்திய விபூதியில் நித்தியர்களும் முக்தர்களும் எம்பெருமானுடைய சுரூபத்தை அனுபவிக்கிறது. அங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் பரவாசுதேவனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானை தியானிக்கிறதோ சுரூபத்தை அனுசந்தானம் பண்ணுறதோ நித்யோதிதம்னு சொல்கிறாங்க. அப்படி இப்போ சாந்தோதிதம்னாக்கா என்ன அப்படின்னாக்கா பரவாசுதேவன், அதற்கப்புறம் பார்த்தோம்னாக்கா வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்னன் அப்படின்ட்டு பரவாசுதேவனிடத்திலிருந்து உண்டாவதாகும் அந்த வியூக மூர்த்திகளுக்கு காரணம் வியூக வாசுதேவனாக இருக்கக்கூடிய நிலை, அதை அப்படிப்பட்ட திவ்யாத்ம ஸ்வரூபத்தை அனுசந்திக்கிறது சாந்தோதிதம்னு சொல்கிறார். பொதுவாகவே எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். எப்படின்னாக்கா திவ்யாத்ம ஸ்வரூபமானது தன்யாக சமபதாக ஹிருதயேன, தவாவ அந்தந்த பக்தர்கள் எம்பெருமானோட திவ்யாத்ம ஸ்வரூபத்தை தன்னுடைய சுத்தமான மனசினால திவ்யாத்ம ஸ்வரூபமானது அகிலஹேய விபக்ஷபூதம், அகிலஹேய பிரத்யனீகனாய், அதாவது எம்பெருமானுக்கு குணங்கள் ஏராளம். குணங்களில் கெட்ட குணங்கள் நல்ல குணங்கள்னு இருக்குது. அப்படி கெட்ட குணங்களினுடைய ஸ்பர்ஷம் கூட எம்பெருமானிடத்தில் இல்லை. அப்படிப்பட்டதான தீய குணங்கள் அனைத்திற்கும் எதிராக இருக்கக்கூடிய தன்மை. அப்போ தீய குணங்களுக்கு எதிராக இருக்கும்னாக்கா நல்ல குணங்கள். அப்போது சதா சர்வகாலம் நல்ல குணங்களை மாத்திரம் உடையவராக இருப்பவர் எம்பெருமான் அப்படின்னு நமக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா நித்தியம், எப்பொழுதும் உள்ளவர், சதா சர்வகாலம் இருக்கக்கூடியவர். முன்னாடியே இதுக்கு சதாதி சப்தாக சாமானிய புத்தி ஜனகாச்ச சதாதி சப்தாகன்னு இதுக்கு முன் போன ஸ்லோகத்திலே கூட வந்திருக்கு. எம்பெருமானுக்கு மாத்திரம்தான் சத்துன்ற பெயரானது சொல்லுவோம். ஏன்னா சத்துனாக்கா அஸ்தீதி சத்து, எப்பொழுதும் இருக்கக்கூடிய தன்மை. அப்படின்னாக்கா நாமெல்லாம் இருக்கோமே, நமக்கும் சத்துன்ற பேருனா வரும். ஆனால் பிரளய காலத்திலேயும் கூட இருப்பவர்னு அர்த்தம் பார்த்தோம்னாக்கா நித்தியம்னாக்கா எப்பொழுதும் இருப்பவரோ இல்லையோ. அப்போ பிரளய காலத்தில் நம்மெல்லாம் சூக்ஷ்மமாகி பெருமானிடத்திலே போய் சேர்ந்துருவோம். அப்போ நம்ம இருக்க மாட்டோம். அப்பவும் இருக்கக்கூடிய தன்மை பிரளய காலத்திலும் இருக்கக்கூடியவர்னு பார்த்தோம்னாக்கா பெருமாள் தான்.
அதனால தான் அவருக்கு சத்துன்னு பெயரானது அவருக்கு முன்னாடியே சொல்லப்பட்டது. அதனால் நித்தியம் எப்பொழுதும் இருப்பவர், பரம் மற்றவர்களை காட்டிலும் உத்கிருஷ்டமானவர். இன்னைக்குல சேதனா விசிட்ட பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியவர்களை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் உத்கிருஷ்டமானவர். அதனால தான் நதத் சமஸ்சாபியதிகச்ச திருஷ்யத்தேன்னு ஸ்ருதி கொண்டாடுறது. அவருக்கு சமமாகவோ அவருக்கு அதிகமாகவோ பெருமாளுக்கு சமமாகவோ பெருமாளுக்கு அதிகமாகவோ ஒருவரும் இல்லைன்னு ஸ்ருதியை ஸ்பஷ்டமாக சொல்கிறது. அதனால தான் பரம் உத்கிருஷ்டமாக இருப்பவர். அதுக்கப்புறமா தான் சர்வகதம் எல்லா இடத்துலையும் இருப்பவர், எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருப்பவர்னு அர்த்தம். சுசூக்ஷ்மம் ரொம்பவும் சின்னதாக இருக்கக்கூடியவர் அப்படின்னாக்கா அவருடைய பரிணாமம் சொல்லப்பட்டதாக ஆறுது. பெருமாளுக்கு பெருமாள் விபு அனந்தன், அவரை யாரும் அளவாக சொல்ல முடியாது அப்படின்றது தானே அவருடைய குணம். இந்த இடத்துல சுசூக்ஷ்மம்னு சொல்லிருக்கிற சுவாமி தேசிகன் அப்படின்னாக்கா மிகவும் சின்னதாக இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்குள்ளேயும் உள்ள புகுந்து அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய சக்தி படைத்தவர் என்ற அர்த்தம் நமக்கு இதுல இருந்து கிடைக்கிறது. சுசூக்ஷ்மம் நிஷ்பந்த நந்ததுமயம் ஆனந்த ஸ்வரூபம். எப்படிப்பட்ட ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னாக்கா விகாரத்தோடு இல்லாததான ஆனந்த ஸ்வரூபம், அதாவது மாறுதல் இல்லாத ஆனந்த ஸ்வரூபம். ஏற்றத்தாழ்வு நமக்கும் ஆனந்தம் இருக்கு. எப்படி இருக்குன்னாக்கா கொஞ்சம் ஆனந்தம் இருக்கும், அதிகம் துக்கம் இருக்கும், அந்த மாதிரி மாறி மாறி வரும். ஆனால் எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த ஸ்வரூபமானது எந்த விதமான மாறுதலும் இல்லாமல் இருக்கக்கூடியதான ஒரு நிலை. அப்படிப்பட்டதான இப்போ ஏற்பட்ட குணங்களை உடையதான அப்படிப்பட்ட திவ்யாத்ம ஸ்வரூபத்தை இப்போ பக்தாள்லாம் எந்த விதத்தில் தியானிக்கிறானாக்க முன்னாடி சொல்லப்பட்ட பிரகாரம் நித்தியோதிதம் சாந்தோதிதம்ன்ற இருக்கக்கூடிய இரண்டு நிலைகளில் சாந்தோதிதம்ன்ற நிலை ஏன்னாக்கா நித்தியோதிதத்தில் இருக்கக்கூடியதான பரவாசுதேவன் தான் சாந்தோதிதத்தில் வியூகமூர்த்திகளை பிரதானமாக வச்சுண்டு தியானம் பண்ணுறதுனால அப்படி அந்த பரவாசுதேவன் அந்த சாந்தோதிதத்திலையும் சேர்ந்துடுறதுனால சாந்தோதிதம்ன்ற நிலையை தியானிப்பவர்களை இந்த ஸ்ருதிகளும் மற்றவர்களும் கொண்டாடுறது. அதனால் சாந்தோதிதம்ன்ற நிலை மிகவும் சிறந்ததுன்ற போல சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். மேலும் நித்தியோதிதம் சாந்தோதிதம்னாக்கா ஸ்பஷ்டமாக சொல்லணும்னாக்கா என்ன எப்படி சொல்லணும்னாக்கா நித்திய விபூதியை நிர்வகிக்கக்கூடிய சாமர்த்தியத்தோடு சங்கல்பத்தோடு கூடிய எம்பெருமானுடைய நிலையை யார் உபாசிக்கிறாளோ அது நித்தியோதிதம்னு சொல்கிறோம். லீலா விபூதியை நிர்வகிக்கக்கூடிய சங்கல்பத்தோடு கூடின சாமர்த்தியத்தோடு கூடிய அந்த நிலையை சாந்தோதிதம்னு சொல்லலாம். ஆக இதில் சுவாமி தேசிகனோட திருவுள்ளம் சாந்தோதிதம்ன்ற நிலை மிகவும் சிறந்தது. நித்தியோதிதத்தை காட்டிலும் சாந்தோதிதம்ன்ற இதை தியானிக்கிறவாள மிகவும் கொண்டாடுறது இந்த ஸ்ருதி. அப்படிப்பட்ட அர்த்தத்தை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.